அவதூறு பரப்பிய அட்வொகேட் அடிவாங்கிய தருணம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு விதைத்து வந்த நபர் இன்று ராஜாபுரம் அவர்களால் புழக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் இந்த செய்தியை மிகப்பெரிய அளவுக்கு பதிவு செய்து இதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்புடையது போல காட்டியிருக்காங்க. அதை பற்றி தெளிவாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல் விடயம், இந்த நபர், இந்த அட்வொகேட் நெல்சன் அப்படிங்கிறவர் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில், குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களை பற்றி அவதூறாக பல விஷயங்கள் பேசுகிறார். இன்னும் அவங்க குடும்பம் சம்பந்தமாக பல கேள்விகளை, பர்சனல் கேள்விகளை பற்றியெல்லாம் கேட்டுட்டு அதை பற்றியெல்லாம் பேசுகிறது. அவருடைய சொத்து மதிப்பு என்ன, இந்த காசு எங்கேருந்து வந்தது, நீங்கள் திமுக கிட்டேருந்து பணம் வாங்கினீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் வைக்கிறார். அதற்கு கொஞ்சம் கூட கோவப்படாமல் ரொம்ப கூலாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் நீ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவனாக இருந்தால் அந்த ஆதாரத்தை கொடு, அதுக்கப்புறம் பேசுகிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா சாட்டை துரைமுருகன் பணம் வாங்கினாங்க அப்படின்னு வெளியே அக்யூஷேட் பண்ணும்போது நீ அதற்கான ஆதாரம் கொடுக்கணும். இல்லையா அந்த விஷயத்த பண்ணக்கூடாது, இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது கூட நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நீ அட்வொகேட், உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட அவர் வேணுனே அந்த விஷயத்த பண்ணார். அதற்கான எந்த ஒரு பதிலும் இதுவரை வரலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதற்காக இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவதூறை பரப்புகிற நபர் அப்படின்னு முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அதை நம்ம சொல்லணும். இரண்டாவது விடயம், இப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ராஜபுரம் அவர்கள் நேரடியாக போய் அவருடைய பிஸ்னஸ் நடத்தக்கூடிய அந்த யானைக்கவளங்கிற ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் ஏன் தப்பாக பேசுகிறீங்க, அதில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு நேரடியாக கேட்குறாங்க. அப்போ அவர் நேரடியாக அதை பயன்படுத்தலை, அதை பற்றி ஒன்றும் தெரியல, அதற்கான பதிலும் இல்லை. ஏன்னா இவர்கிட்ட சர்டிஃபிகேட் வரைக்கும் இருக்குது, அதற்கான அனைத்து உரிமமும் வச்சுருக்காரு. அப்படி வச்சிருக்கிற ஒரு நபர்கிட்ட நீ இந்த மாதிரியான பொய் குற்றச்சாட்டு எல்லாத்தையும் பதிவு பண்ணுறது ஏன்னு போய் அங்கே கேட்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை வருது. அது இருவருக்குமான மோதலாக முடிகிறது. அதன் பிறகு காவல்துறை வராங்க. இதெல்லாம் அதன் பிறகு நடக்குது. ஆனால் இது முழுக்க முழுக்க அவருடைய தனிப்பட்ட அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கு இருவருக்கும் நடந்த விடயம். அவர் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளருங்கிற ஒரே காரணத்துக்காக இது நாம் தமிழர் கட்சியோடைய முடிச்சு போட்டு இதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போல மாற்றுவது, இதை ஊடகங்களில் பேசுபொருளாக மாற்றுவதுங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? அது மட்டும் இல்லாமல், நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி வெறும் அவதூறை மட்டுமே பேசி கொண்டிருந்தால் எதிரில் இருப்பவங்க எல்லாருமே அகிம்சையாகத்தான் போகணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது. அவர்களுக்கு எப்படி தோன்றதோ அப்படி தான் இருப்பாங்க. இவர் செய்த ஒரு விடயத்தை, அதாவது ராஜபுரம் செய்த விடயத்தை நியாயப்படுத்துவதற்கு நம்மளுடைய நோக்கம் இல்லை, அதை நியாயப்படுத்தவும் இல்லை. அதே நேரத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அதை விட அநாகரிகமானது. அதனால தான் இந்த பிரச்சனையை உருவாயிருக்கு. சும்மா அவங்க வேலை செஞ்சுருக்கவங்கள போட்டு சுரண்டிக்கிட்டு இருந்தால் எல்லாரும் பொறுத்து தான் போகணுங்கிறது எந்த வகையிலே நியாயம்? அது மட்டும் இல்லாமல் அவதூறு, இப்போ ஒரு உண்மையை எடுத்து பேசுகிறாங்க, நம்மளால் பதில் பேச முடியல, இல்லை இப்படி ஒரு காரணம் இருக்குது அப்படின்றா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் இஷ்டத்துக்கு உன்னை திட்டினா எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வராங்க, எனக்கு ஒரு இங்கே ஒரு ஃபேன்ஸ் என்னை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த தாவைக்கிழமையினர் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்காக இப்படி இழித்தனமான வேலையை செய்யக்கூடிய நபர் நாளை என்ன வேணால் செய்வார். இது இந்த தொடக்கத்திலே தொடை தெரிவது மிக நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவதூறு பேசியதால் நடந்த ஒரு பிரச்சனைக்கு நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் பொறுப்பேற்காது. இந்த விடயத்தில் என்ன தீர்வு அப்படிங்கிறது விரைவிலே அனைவருக்கும் தெரிய வரும். ஆனால் இப்போ வரைக்கும் சாட்டை துரைமுருகன் கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணி காணொலியை நிறைவு செய்கிறேன்.